எம்எல்ஏ கொடுப்பாருப்பா. இன்னைக்கு ஒன்றும் புதுசு இல்லை. மாநாடு முடிஞ்சிருக்குல்ல, இளைஞரணி மாநாடு முடிஞ்சிருக்கு. அது நல்லா வெற்றிகரமாக நடந்துருச்சு, அது போதும். அதிமுக விருப்பமனு வாங்குறாங்க. அதிமுக விருப்பமனு வாங்குறாங்க, அட்வான்ஸாக வாங்குறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பமனு வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பமனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். சார், யாராக இருந்தாலும் நாங்கள் அன்பாக தான் சார் அரவணைப்போம். நாங்கள் யாருக்கிட்டையும் எதிர்ப்பு காமிக்கிற கட்சியே நாங்கள் கிடையாது. எல்லோரையும் தோழமையோடு அரவணைக்கின்றவர்கள் தான் நாங்கள். கொள்கை மாறுபாடுகள் தான் ஏற்படுகின்றனவே தவிர வேறு எந்த விதத்திலையும் நாங்கள் யாரையுமே போய் குஸ்தி போடுறவங்க கிடையாது. ஒருவேளை பாஜக அன்போடு நடந்து கொண்டால் மீண்டும் கூட்டணி கொண்டாட வாய்ப்பு உண்டா சார்? அது கொள்கை கூட்டணி சார், அது வேறு இது வேறு. எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் யாரோடும் நாங்கள் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம். நேற்று கூட்டத்தில் தம்பி வா தலைமை இருக்கவாலாம் பேசியிருக்கீங்க. இப்போ உதயநிதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஏன் சார், தலைவருக்கு அடுத்ததாக இளந்தலைவர். அதனால் இந்த எங்களுடைய இயக்கத்தினுடைய அத்தனை 2 கோடி தொண்டர்கள், 2.5 கோடி தொண்டர்கள் இன்றைக்கு சேர்த்துருக்கிறோம். அத்தனை பேரும் முழு மனதாக உதயநிதி ஸ்டாலின் இந்த இயக்கத்துக்கு வலுவூட்டக்கூடியவர் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே அவரை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது. தலைவர், அதற்கு அடுத்த தலைவர் இளந்தலைவர். தொடர்ந்து நம்ம பல்வேறு மீட்டிங்ல இளைஞரணி கூட்டம் ஆரம்பிச்சு அத்தனை மீட்டிங் போடுறோம். இப்போ இளைஞரணி கூட்டத்தை கவர்வதற்கு விஜய் வந்தார் ஒரு காரணத்திற்காகவே இளைஞர்கள் இல்லைங்க, நாங்கள் சேலத்தில் 15 லட்சம் பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞரணி மாநாட்டை, கின்னஸ் சாதனை மாநாட்டை நடத்தியிருக்கிறோம். இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக சேலத்திலே நடத்தப்பட்ட மாநாடு என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல் ஒவ்வொரு ஊரிலையும் பார்த்திங்கன்னா மண்டல வாரியாக ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயும் இளைஞரணி மாநாடுகள் நடத்தப்பட்டன. எனவே அதன் அடிப்படையிலே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலே நடத்தப்படுகிறது. புதுக்கோட்டை நம்ம திருச்சியில் போய் கலந்துக்கிட்டோம். 1 லட்சம் பேர், 1.5 லட்சம் பேருக்கு மேலே இளைஞரணி தொண்டர்கள் மட்டுமே கலந்து கொண்ட மாநாடு அந்த மாநாடு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, காவேரி குண்டு நீங்கள் நிறைவேற்றலை, அதற்கு கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டம் அல்ல. அவர் உண்ணாவிரதம் இருக்கட்டும், அவங்க போட்ட பிளானு என்னங்கிறத அவர் யோசிக்கணும். நாங்கள் பணம் செலவழித்து மாயனூரில் கதவணை கட்டிவிட்டோம். 670 கோடி ரூபாய் செலவிலே தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே கதவணை கட்டப்பட்டு விட்டது. அப்புறம் அதை மாற்றி டைரக்ஷனை மாற்றி விட்டு அக்விசியேஷனில் கொண்டு வந்து விட்டால் நிலம் இருக்கிறவன் நிலம் தரமாட்டேங்கிறாங்க, நிலம் தர்றவங்க பல மடங்கு விலை கேட்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பதால் தான் அது வர முடியவில்லை. அவங்க நிலம் எடுத்து ஒவ்வொருத்தரையும் பேசி தர சொல்லுங்க, நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருக்கோம். சார், இனிமேல் அவங்க தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து தான் தீரணும். ஏன்னா ஏதாவது தங்களுடைய கட்சியினுடைய டெபாசிட்டையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த பணமும் கொண்டுகிட்டு வரமாட்டாங்க. நம்ம பணம் நமக்கு, ஆனால் அந்த பணத்தை அவங்க வச்சுக்கிறாங்க, மற்ற மாநிலத்துக்கு செலவழிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை மற்ற மாநிலங்களுக்கு செலவு செய்வதற்காக வருகின்றவர்கள் தான் அவர்கள் தவிர இங்கே நமக்காக எந்த பணத்தையும் அவர்கள் தருவதில்லை. சார், பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலே வேறு எந்த இயக்கமும் காலூன்ற முடியாது. இது திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று மிக்க பூமி. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே திராவிட இயக்கத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்த பூமி. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது. ஆன்மீக அரசியலை சொல்லியெல்லாம் இங்கே ஏமாற்ற முடியாது. நாங்கள் ஆன்மீக அரசியலுக்கு எதிரிகள் அல்ல என்பது தமிழ் உணர்வுக்குள்ள அத்தனை வாக்காள மக்களுக்கும் நன்றாக தெரியும். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோரும் சமம் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. நீங்கள் எல்லாரும் சமம்னு ஏற்றுக்கிட்டு எல்லாரையும் அவங்கள வர சொல்லுங்கள், ஆட்சேபனையே கிடையாது. எல்லாரையும் சமமாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் கட்டின கட்டடத்தில் அடிப்படை வசதியெல்லாம் இல்லாமல் கட்டிட்டு போயிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கி அதையெல்லாம் நிறைய செஞ்சுருக்கோம், நிறைய மாற்றியிருக்கோம். அதாவது அவர் பெயிண்ட் அடிக்கிற ஒன்று தொழிலை தவிர தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவமனைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கல, எந்த மிஷினும் வாங்கி வைக்கலை. இலுப்பூர் மருத்துவமனைக்கு அவர் சொந்த ஊரில் தொகுதியில் இருக்க மருத்துவமனைக்கே மருத்துவ உபகரணங்களை வாங்கி வைக்கவில்லை, விராலிமலையில் வாங்கி வைக்கவில்லை. இன்றைக்கி ஜம்பம் பேசுகிறார். தேர்தல் வந்துருச்சுன்னு 5 வருஷம் கழிச்சு ஜம்பம் பேசுகிறாரு. நாங்கள் அதை ஒவ்வொரு ஊரிலும் போய் அந்த ஆண்டிலேயே நிரூபித்திருக்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர் தன்னுடைய தொகுதியிலேயே எதுவும் செய்யாதவர்
மற்ற ஒரு தொகுதிக்கு எப்படி செய்ய போகிறாரு, செஞ்சிருப்பார் அப்படி என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் தமிழகம் இன்றைக்கு மருத்துவத்துறையிலே தலை நிமிர்ந்து இருக்கிறது, பல விருதுகளை பெற்றிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் வந்து எதிரிகளையும் உதிரிகளையும் கவலைப்பட வேணாம்னு சொல்றாரு. எதிரியை யார் சொல்றாரு, உதிரி யார் சொல்றாரு? எதிரி உதிரி எல்லாம் அவங்க தான். இளைஞர்கள் வாய்ப்பு இளைஞர்கள் மாநாட்டில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் கோரிக்கை வருது. அப்போ முதியவர்களும் வந்து அதாவது வயசான திமுக ஓரங்கட்டப்படுறாங்களா சார்? இல்லை சார், எல்லாருக்கும் ஈக்குவல் சம உரிமை கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் இளைஞர்களும் வரணும்ல. கட்சியை நாளைக்கு பலப்படுத்த இளைஞர்கள் தேவையில்லையா? எனவே இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கின்ற உரிமை இளைஞரணி செயலாளருக்கு உண்டு. எனவே தன்னுடைய உரிமையை அவர் இளைஞரணி செயலாளர் கேட்கிறார். நேற்றோட எஸ்ஐஆரோட இது முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்குள்ள அப்பீல் ஏதாச்சும் பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம் சார்? இப்போ திருப்பி வாக்காளர் பட்டியல் வெளிவரும். வந்த பிறகு தான் என்னென்ன நடந்திருக்கு என்பது தெரியும். விடுபட்டு போன வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே களப்பணியிலே முதல் இடத்தில் இருக்கும். ஒரு வாக்காளர் விடாமல், அவர் அதிமுகவா பாஜகவா அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டோம். எல்லா வாக்காளர்களையும் சேர்க்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம். எங்கள் கட்சியை மட்டும் சேர்க்க மாட்டோம், எல்லாரையும் சேர்க்கணும். இளைஞர் எம்எல்ஏ முடிச்சிருக்கிறாரு.